என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோஸ்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப அருமையாக ஒரு 9 மந்த்ஸை நம்ம கடந்து வர்றதுக்கு ஏசப்பா ஒரு பெரிய கிருபை பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய உடனிருப்பு, அவருடைய வழிகாட்டுதல் நம்மளை பல சூழ்நிலைகள் என்ன பண்ணியிருக்கோம், கடந்து வர பண்ணியிருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? கண்டிப்பாக எவ்வளோ தான் நமக்கு சந்தோஷமான லைஃப்னு இருந்தாலும் கூட ஒரு சூழ்நிலைகள்லையும் நம்ம அவருடைய ப்ரெசன்ஸை உணர்வதற்கு ஏசப்பா நமக்கு நிறைய விதமான சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புதியதொரு மாதத்தில் நம்ம அவரை கடந்து வர செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் அனைத்து சூழ்நிலைகளுக்காகவும் நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் குட்டீஸ். இந்த புதிய ஒரு மாதத்தை கூட நம்ம அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இதில் எந்த விதமான நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அதை சந்திச்சுட்டு மட்டும்தான் போவோம். அதை உள்வாங்கி அதனால் எந்த ஒரு ஹர்ட்டும் நம்ம ஆகாதபடிக்கு ஏசப்பா நம்மளை பார்த்துக்குவாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் எசாயா 40:11 ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் பேசியிருக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம ஆடுகளை பற்றி பேசியிருக்காங்க. நமக்கு தெரியும் நம்மளுடைய ஏசப்பா ஒரு நல்ல மேய்ப்பர், நல்ல ஆயர்னு நம்ம திருப்பாடல் 23 படியாக நம்ம அதை வாசித்திருக்கோம். நல்ல ஆயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பாடல் முழுவதுமாக நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? அப்போது இதில் பாருங்களேன், எல்லாத்துலேயும் ஆடுகளை ஒரு உதாரணமாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வசனத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆடுகள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆடுகள் எப்பவுமே கூட்டமாக தான் போகும். அப்படி கூட்டமாக போகையில் கூட அதோட எல்லாத்தோடைய பாதைகளும் சில நேரங்கள் இங்கிட்டு அங்கிட்டுன்னு ஓடி அது என்ன பண்ணும், அதுக்கான உணவை தேடி போகிறதா இருக்கட்டும், அல்லது அந்த மேய்ப்பனோட கண்ணிலேருந்து தப்பிச்சு ஓடக்கூடிய ஆடுகளாக கூட இருக்கலாம், ரொம்ப சுட்டித்தனமான ஆடுகளாக கூட இருக்கலாம். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்க, ஆயன் தன் மந்தையை என்ன பண்ணுவாராம், ஒருங்கிணைச்சு கூட்டு போவாராம். அவருடைய கரங்களுக்குள்ளே ஒருங்கிணைச்சு கூட்டு போவாராம். அப்படியும் அது அடங்கலை, அப்படியும் இங்கிட்டு அங்கிட்டு நான் எஸ்கேப் ஆகணும்னு அந்த ஆடு நினச்சிது அப்படின்னா, தன்னுடைய தோளில் சுமந்து அந்த ஆடுகளை எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாயிடாமல், எங்கேயும் மிஸ் ஆகிடாமல், எங்கேயும் ஒரு பாதிப்புக்குள்ளே போயிடாதபடிக்கு அவருடைய செட்டைகளுக்குள்ளேயே வச்சுருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாராம், அதை தூக்கி சுமப்பாராம் குட்டீஸ். ஸோ நமக்கும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம், இந்த 10வது மாதம் நம்ம லைஃப்பில் எந்த சூழ்நிலைகளை நம்ம ரொம்ப திகைச்சு போய் நின்றுட்டுருக்கோமோ, இல்லை இந்த சூழ்நிலைகளை எப்படா சந்திக்க போகிறோம், இல்லை இதுலேருந்து இப்படி நழுவி போயிடலாம், இது நமக்கு ஃபேஸ் பண்ணவே பயமாக இருக்கேன்னு எந்த சூழ்நிலைகளில் நம்ம திகைச்சு நிற்கிறோமோ, அந்த எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் நம்மளை மீட்டெடுத்து ஏசப்பா தூக்கி அவருடைய தோள்களை நம்மளை சுமந்துக்கிட்டு இந்த 10வது மாதத்தை, இந்த புதியதொரு மாதத்தை நம்ம கடந்து வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க குட்டீஸ். ஸோ இன்றைக்கி பார்த்த பாடலும் கூட அதுதான். நம்ம லைஃப்பில் என்ன இருளான பாதைகள் இருந்தாலும் கூட அவர் நமக்கு வழிகாட்டுகிற தீபமாக இருக்கிறாரு. நம்மளோட லைஃப்பில் என்ன ஒரு போராட்டங்கள், ஐயோ இதில் நிலையாக இருக்க முடியாது, இது இடிஞ்சு விழுந்துருமோ, இந்த லைஃப்பில் இவ்வளோ போராட்டமாக தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமா, அதுக்கு பேஸ்மெண்ட்டாக நம்ம அவரை உண்டு பண்ணுவோம். அவர் அடித்தளமாக இருக்கிற எந்த விஷயமும் எந்த ஒரு இடிபாட்டுக்கும் கொண்டு போகாது குட்டீஸ். ஸோ இன்னைக்குரிய பாடலும் கூட அதுதான், நம்மளை மறவாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் எப்பையும் கூட நம்ம கூட அவரை மறந்து போயிடலாம், ஆனால்
நம்மளை எப்பயும் மறக்காம நம்மளோடயே இருந்து நம்ம பேசுகிறத வாட்ச் பண்ணி நம்ம ஏதாவது ஏங்கி போயிருக்கிறோமா அந்த விஷயத்தை எப்படியாவது நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நம்மளை விட நம்ம மேலே ரொம்ப அன்பு செய்கிற ஒருத்தர் இருக்காருன்னா அது நம்ம ஏசப்பா மட்டும்தான். ஸோ இந்த நாளையும் கூட அவர் நமக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு அவர் ஒரு பாதுகாப்பாக ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறாரு. அவர் நம்மளோட வழிகாட்டுதல் அப்படின்னா எல்லா சூழ்நிலைகள்லையும் அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து டைரெக்டாக பேசுவாருன்னா நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம இடத்துல பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு ஒரு விதத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்களின் வழியாக பேசலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக பேசலாம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏசப்பா உங்கள் இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சு கொள்றதுக்கான ஞானம் நம்மளிடத்துல வேணும். ஓகே, இது எனக்காக கொடுக்குறாங்க, இது எனக்காக ஏசப்பா தான் உண்டு பண்ணியிருக்காங்கங்கிற எல்லா சூழ்நிலைக்கான ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும் குட்டீஸ். ஸோ இந்த புதிதொரு மாதத்தில் அதை நம்ம ஏசப்பாட்ட கேட்போம். ஏசப்பா நம்மகிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க, ஏசப்பா நமக்கு ஆலோசனை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நம்மளிடத்துல இருக்குது அப்படின்னா நம்மளால் சரியான பாதையில் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கூட கடந்து வர முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கு கொடுங்க டாடி. உம்முடைய மேய்ச்சல் இருக்கிற ஒரு ஆடாக நான் இருக்கணும், என்ன உம்முடைய தோள்களில் சுமந்து செல்கிற ஒரு நாட்டியான ஒரு ஆடாக நான் இருக்கணும். நான் ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நான் ஒபீடியண்ட்டாக தான் இருக்கேன், அது எப்படினாலும் என் பிள்ளை நல்லா போய்டும் நீங்கள் விட்டுருவீங்க. ஆனால் நான் ரொம்ப சேட்டை பண்ணுற நான் ஆடாக இருக்கணும் டாடி. அப்போ தான் நீங்கள் என் மேலே எப்பயும் கண்ணாக இருப்பீங்க, அப்போ தான் நீங்கள் என்னை எப்பயும் உங்களோட தோள்களில் தூக்கி வச்சுருப்பீங்க அப்படின்னு நம்மளுடைய அந்த நம்ம செய்கிற தவறுகள் எல்லாத்தையும் நம்ம தைரியமாக நம்ம மனம் நொந்து நம்ம வந்து ஒப்பு கொடுக்குற இடம் அவர் ஒருத்தர் தான். நம்ம தேவையில்லாமல் போய் மனிதர்கள் இடத்துல ஒப்பு கொடுக்காம அவரிடத்துல சொல்லுவோமே, அவரிடத்துல சொல்லும்போது அவர் தூக்கி நம்ம வந்து தோள்களில் தான் வச்சு நம்மளை சுமந்து போகிறாரு. நீ எனக்கு வேண்டான்னு உதறி தள்ள போகிறது கிடையாது. ஸோ நம்மளோட லைஃப்பை அப்படியே அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக நம்மள என்னெல்லாம் குறைகள்னு நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையும் பல மடங்கு நிறைவாக்குறதுக்கு அவரிடத்துல தான் வந்து பதில் உண்டு. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பன இந்த நேரத்திலும் கூட புதியதொரு மாதத்தை எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறீங்க. இம்மட்டுமா எங்களை பலப்படுத்தின நீங்கள் தான் இனியும் கூட இந்த மாதம் முழுவதா இந்த வருடம் முழுவதா எங்கள் வாழ்க்கை முழுவதுமா எங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு துணையாளராக இருக்க போகிறீங்க டாடி. உங்களுடைய கரங்களில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. ஆமீன்.